அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் போய்கிட்டுருக்கும் எல்லா ஊர்லேயுமே. அதே மாரி தான் இங்கே என் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால ஆஃப் டே தான் இப்போலாம். ஸ்கூல் ஃபுல் டே கிடையாது. டென்ஷனே இல்லாம ரொம்ப ரிலாக்ஸாவே நம்ம கிச்சன்ல வேலை பார்க்குற மாரியே இருக்கு. குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலும் சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, ஒரு 1/4 சிட்டிகளுக்கு பட்டை, கிராம்பு நான் பொடியாக சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து 2 தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி தக்காளி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். தயிர்லாம் சேர்க்க வேணாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸோ பிரியாணி ரைஸோ இல்லை, நம்ம எப்போதும் போல் எப்படி ரைஸ் நம்ம வீட்டில் ஆக்குமோ அந்த ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு ரெடி பண்ணோம்னா நல்லா உதிரியாக அருமையான டேஸ்ட்டோட இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். சைடிஷ் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காத பிள்ளைங்களே இல்லை. இந்த மாதிரி நம்ம ரைஸில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது விரும்பியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.